விவசாயிகளின் நிலத்தை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அபகரிக்க முயன்ற பாஜக நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சேலம் மாநகரம் அன்னதானப்பட்டி காவல் சரகம் நெத்திமேடு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேலம் மாவட்ட செயலாளர் மேவே சண்முகராஜா, மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடபதி ஆகியோர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். அதாவது ஆத்தூர் வட்டம் ராமநாதமலையம் கிராமத்திலேருந்து இங்கே எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்குங்க. அதனால வந்திருக்கோம். அதனால தான் இங்கே வந்து ஐயா, இப்போ என்ன நடந்துச்சு? இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது? அந்த சம்மன் எதுக்காக வந்தது? அதுக்கு சம்மந்தம் ஏதாவது கேட்டாங்களா உங்களை? இல்லைங்க, எல்லாம் அங்கே அமலாக்கத்துறையில் கேட்டாங்க. அமலாக்கத்துறையில் கேட்டதில் ஏங்க நாங்களே சோத்துக்கு இல்லாத வழி இல்லாத இருக்கிறாலும் எங்கள் மேலே எனக்கு கருப்பு பணம் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்டோம். அதில் உங்கள் மேலே ஆதார் அட்டை கேட்டார். எல்லாம் ஆதார் அட்டையை வாங்கி விளம்பரத்தை வாங்கி பார்த்து செக்கப் பண்ணார். அங்கே அவனுங்க செக்கப் பண்ணிட்ட பின்னால் மேலதிகாரி கூப்பிட்டாரு. போனேன். ட்ரிப்பு வரீங்களான்னாரு. எதுக்கு நான் வரேன்? நாங்களே வரேன். நான் சொத்து குப்பாக இருக்குது, கருப்பு பணமாக வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வேணால் செக்கப் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட எதில் சோத்துக்கே வழி இல்லாத சூழ்நிலையில் இருக்குள்ள நீங்கள் இந்த ஈடி வந்து ஜாதியை பற்றி அதுவும் பல்லருக்கு போட்டிருக்கிறீங்க, அதை அப்படி போடக்கூடாது போட்டிருக்கிறீங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து இதுக்கு மேலே அதுக்கு மேலே எங்கள் கூட 2 வைக்கல் வந்திருக்கோம். இந்த மேடம் அவங்க வந்து அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, நாங்களும் உள்ளே வரலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நோ அலௌட் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம அலௌட் ஏன் இல்லை, அவங்க படிப்பும் தெரியாது எழுதவும் தெரியாது, ஏன் அலௌட் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் வாதம் வந்ததுனால திருப்பி வெளியே வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு நேற்று வந்து உங்கள்கிட்ட டிஎஸ்பி எல்லாம் விசாரிச்சான்னு சொன்னாங்க. காவல்துறை காட்டுக்கு வந்து ஏதாவது கேட்டாங்களா உங்களை? இல்லைங்க, எல்லா விஷயம் என்னான்ட்டு எல்லாமே விளக்கத்தை கேட்டாருங்க. எல்லா விளக்கத்தையும் நான் கிளியராக உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அங்கே சொல்லிட்டேன். சரி, இன்னைக்கு எஸ்பி வந்திருக்கீங்க. எஸ்பி ஏதாவது விசாரணை கூப்பிட்டுருக்காங்களா? இது சம்மந்தமாங்களா? இப்போ அந்த இடி சம்மன்ல சாதி பெயரை போட்டு குறிப்பிட்டுக்கிறாங்களே, இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? இல்லை, பார்க்கலைங்க. இல்லை, பார்த்தேன். பல்லர், கிருஷ்ணன் பல்லர், கண்ணையன் பல்லர்னு போட்டுருங்க. இல்லை, இப்படி சாதி பெயர்லாம் குறிப்பிடக்கூடாது, அவங்க குறிப்பிட்டுருக்கிறாங்களே. இல்லை, குறிப்பிட்டிருக்காங்க. கேட்டேங்க, ஏங்க நீங்கள் அனுப்புன போது ஜாதியை வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எதுவுமே பேசுகிறேன். பதில் சொல்லையா? சரிங்கய்யா, ஒரு முறையான தகவலை சொல்லல. ஐயா, உங்களுக்கு எல்லாம் இப்போ இடி சம்மன்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேற மிரட்டல் ஏதாவது வந்துச்சா? இதுக்கப்புறம் ஏதாவது அதிகாரி ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது அதிகாரி இந்த பாஜக காரங்க ஏதாவது உங்களுக்கு மிரட்டுறாங்களா? அதிகாரி இல்லைங்க, காட்டுக்காரன் மிரட்டுறாங்க. காடு ஓட்டக்கூடாது. ஐயா, நீங்க சொல்லுங்க. காட்டுக்காரன் தாங்க மிரட்டுறேன். அதே ஓட்டக்கூடாது. மற்ற இப்போ 4 வருஷமாவே இப்படி இதே தொல்லை பீச்சர் தொல்லை கொடுத்துட்டு ஓட்டக்கூடாது. யார் இதெல்லாம் பண்றாங்க? பாஜக சேர்ந்த குணசேகர், பழனிவேல் 2 பேர் பண்றதுனால இப்போ 4 வருஷமா நான் நிலம் ஓட்டாத, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில தாங்க. அதுக்கு மேல அமலாக்கத்துறையில ஈடி அனுப்புனது அவங்க தான். எங்களுக்கு வேற யாரும் எதிர்ப்பு கிடையாது. அவங்க தான் அந்த ஜாதியை வச்சு போட்டது காரணமே. வேற யாருக்கும் அந்த பல்லர் மற்றவங்க பக்கத்துல இருக்கவங்க தான் தெரியும். அவங்க தான் இந்த இதை போட்டு இந்த ஈடி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயா, அந்த பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதோ நிறைய சட்டவிரோதமா இந்த செல்லாத நோட்டு 2000 ரூபாய் 500 ரூபாய் மாத்தி கொடுத்துருக்கீங்க நிறைய பேத்துக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஐயா, அந்த தொழிலுக்கே நான் போறது இல்லைங்க. என் நோட்டே ஒரு 10,000 ரூபாய் இருந்து வேற ஆள்கிட்ட வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஏன்னா நான் அக்கௌண்ட் இல்லை எனக்கு ஸ்டேட் பேங்க்ல. சரிங்க, அக்கௌண்ட்ல இருந்தாங்க. அந்த 5000 ரூபாய் நீங்க மாற்றி எனக்கு கொடுத்து நீங்க 500 எடுத்துக்கீங்க அப்படின்னு கொடுத்து மாத்தினேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளவு விவரமா பேங்க்லயே எனக்கு அக்கௌண்ட் கிடையாது. உங்களை மட்டும் ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க? என்ன காரணம்? அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக ஏதாவது நிலம் கேட்டாங்க. நிலம் உங்களுக்கு நாங்கள் விவசாயம் செய்யறோம், உங்களுக்கு நிலம் ஒன்று எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நாங்கள் விடுற போது யாருக்கு பிடிக்கிறோமோ அப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அது எந்த வகையில உங்களுக்கு கேட்டாங்க. பல நாயம் உங்கள்கிட்ட நான் வாங்கின வழி எந்த வழியில வாங்கணுமோ வாங்கிட்டு அதுக்கு மேலே தகராறு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிங்க, ஓகேங்க.